வீரத்தை பத்தி நான் 90ல ஒரு கவிதை எழுதின 2 வரி ஞாபகம் இருக்கு. நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெருப்படியே வாழ்தல் வீரம், நெருப்படைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம். வீரம்னா என்ன, தீரம்னா என்னன்னு எழுதுனேன். அருவாளை எடுக்கிறது தான் வீரன் அர்த்தம் கிடையாது. கொடுவாளை எடுக்கிறது வீரம் இல்ல. நெருக்கடிகள் சூழ்ந்த போது போலீஸ் நெருக்கடி பண்ணுவான், சாதிவர்கள் நெருக்கடி செய்வார்கள், கலங்க மாட்டேன், எத்தனை கேஸ் சொன்னாலும் போடு, அதை பத்தி கவலை இல்லை. அதுதான் வீரம். வீரம் என்பது அறிவோடு தொடர்புடையது, வீரம் என்பது நேர்மையோடு தொடர்புடையது, வீரம் என்பது நெஞ்சுரத்தோடு தொடர்புடையது, வீரம் என்பது கொள்கையோடு தொடர்புடையது. அருவாளை எடுத்துட்டு நோஞ்சானா போய் கொலை பண்றது, ராத்திரி நேரத்தில் திருட்டுத்தனமா ஓடி குடிசைகளை கொளுத்துறது, கொளுத்து விட்டு நாங்க வீரம், வீர பரம்பரை, ஆண்ட பரம்பரை, அதான் முட்டா பயலோட கேடுகட்ட கும்பலே, கோழை கும்பலே, பதுங்கி இருந்து புளிய மரத்துல பதுங்கி இருந்து கல்லால் அடிக்கிறதும், ராத்திரி நேரத்தில் போய் குடிசையை கொடுத்துறதும், 10 பேர் சேர்ந்து ஒரு அப்பாவியை கொள்றது, எந்த ஊருடா விளக்கம்? வீரங்கிறதுக்கு விளக்கம் இருக்கு? எந்த டிக்ஷனரியில இருக்கு?